ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் 7. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் சாதம். எண்ணெயோட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம், முழு கரம் மசாலா சேர்த்துக்கலாம், ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 3 பச்சை மிளகாய் கீரைட்டு சேர்த்துக்கலாம், 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம், ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிட்டு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். ஒரு கப் ரைஸ்க்கு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். கொதி வரட்டும். அரை மணி நேரம் நல்லா ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வடித்து வச்சிருக்க அரிசியை இந்த தேங்காய் பாலில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணிலாம் நல்லா வற்றிட்டு முக்கால் பதத்துக்கு நல்லா அரிசி வெந்திருக்கும். கார்னிஷ்க்கு மேலே நல்லா வறுத்த முந்திரி பருப்பு, ஃப்ரைட் ஆனியன், கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கழித்து திறந்து பார்த்தோன்னா நல்லா சுட சுட சூப்பராக உதிரி உதிராக தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.